ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அதை 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. முழுசாக பாருங்கள், இப்படி தான் தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் கட் பண்ணின கத்திரிக்காவை சேர்த்துடுங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். வறுத்த கடலை 3/4 கப்பு, துருவிய தேங்காய் 3/4 கப்பு, வெங்காயம் 1, தக்காளி 3 அரைத்தது, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது நல்லா குக் ஆகணும். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த கடலை, துருவிய தேங்காய் அதை போட்டு 2 ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வெந்ததும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரைச்சி தேங்காய் கடலை பேஸ்ட்டை போட்டு அதுக்கு அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு, பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்த கத்திரிக்காவில் ரெடி பண்ணின மசாலாவை ஸ்டஃப் போல் உள்ளே வச்சு ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. மீதம் உள்ள மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலா, தேங்காயும் கடலையும் சேர்த்து அரைத்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மேலே எண்ணெய் மிதந்துடும். அதில் ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காவை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.